முதலமைச்சருக்கு ஒரு பணியான வேண்டுகோள். நீங்கள் சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் டெல்லிக்கு ஏதோ அனுப்பியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பதவி கொடுத்து அப்படின்னாங்க. அது எனக்கு சரியாக புரியல. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை பெருமையாக பேசியிருப்பாங்க. நீங்கள் யாரோ கர்நாடகா சேர்ந்தவங்களை அனுப்பிச்சிருக்கிறீங்க. அவர் யாருன்னு கடைசியாக பார்த்து ஜனநாயகம் பட தயாரிப்பாளர் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக படம் வெளியிட்டீங்க. அது ஒரு பாயிண்ட். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டது இப்படி ஒரு அரசாங்கம். தமிழக முதலமைச்சருக்கு என்னும் பணியான வேண்டுகோள். நம்ம திரைப்படத்துறையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா? நீங்கள் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயங்க சொல்லுங்கள் முதலமைச்சர் அப்படின்னு கேட்குற நிலைமையில் யாரும் இல்லை. ஏன்னா இது உங்கள் ஆட்சி நடக்குது. உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறீங்க. அது யாரும் கேட்கக்கூடாதா? கேட்டால் உடனே உள்ளே பிடிச்சி போட்டுருங்க. ஏம்மா உங்கள் கட்சியில் இருக்கிறவனுங்க நிர்வாகியிலிருந்து அமைச்சர் வரைக்கும் ஏதோ ஒரு குற்றங்களுக்கு ஆளாகிறாங்க. அது உங்களால் தடுக்க முடியுமா? உடனே பதவி விட்டு தூக்க முடியுமா? ஏன் தூக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ தூக்கினா அடுத்த தேர்தலில் தோற்றுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தூக்க மாட்டேங்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு தெரியாமல் யாரும் சொல்லலையா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சின்ன நிர்வாகி தப்பு செஞ்சதோட உடனே சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. ஆனால் இது நீங்கள் அப்படியே மூடி மறைக்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். உடனே ஒரு செகண்டுக்கு உடனே செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு கர்நாடகாக்கார போட்டுக்கிறீங்களா? அது அவர் யார், அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு திரைப்படத்துக்கு துறைக்கு அப்படின்னு நீ ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் அவரை இந்த பதவியில் உட்கார வச்சுருக்கணும். உங்கள் படத்தை தயாரித்ததுனால உங்கள் படத்தை ஜனநாயகம் படத்தை நீங்களே திருட்டுத்தனமாக வெளியிட்டீங்க. அது அந்த பட தயாரிப்பாளர் அது ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பார். அந்த வருத்தத்தை போக்குறதுக்கோசரம் நீங்கள் அவருக்கு இந்த அரசாங்க உத்தியோகம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணும். அவர் தமிழ் ஒரு இந்திய திரைப்படத்துறைக்கே ஒரு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு நல்லது, அதனால் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி ஒட்டிட்டீங்கன்னா அப்புறமேட்டுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்படத்துறைக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு இது தெரியாமல் போயிரும்ல. என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தகுதியுள்ள நபரை தேர்ந்தெடுக்கலாம். அதை நீங்கள் செய்யலை. அப்புறம் இன்னொன்று செஞ்சுருக்கிறீங்க. உங்களுக்குன்னு தனி செயலாளர்னு ஒருத்தருக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுத்துக்கிறீங்க. இது என்ன உங்கள் ஒப்பம் வீட்டு சொத்தா தூக்கி கையில் கொடுக்கறதுக்கு? ஏங்க, தனி செயலாளர்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பார்க்கணும்ல. அவர் யார், அவர் என்ன படிச்சிருக்காரு, அதுக்கு அந்த தகுதிக்கான நபரா? எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பொசுக்குன்னு எடுத்து கொடுத்துட்டா தகுதியுள்ள நபர்களை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தேன். உங்கள் அமைச்சர் என்னமோ மாத்திரையை நுணுக்கி வீடியோலாம் போட்டிருந்தார். அது பழைய வீடியோ தான். வீடியோ என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு என்ன விளக்கம்னு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பொதுமக்களாகி நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறீங்க. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. வருத்தத்தை அளிக்குது. இன்னும் உங்கள் கட்சியை சரி பண்ணுங்க.
ஆமாம், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் அதிகமான செயலில் ஈடுபடுறாங்க. கட்சி நிர்வாகிகள் வந்து அமைச்சர் வரைக்கும். இதை வேணால் ஒழுங்குபடுத்துங்க. நன்றி, வணக்கம்.